அண்மை காலத்துல இப்ப வளனின் கனவுகள் என்று சொல்லி போட்டு ஒரு வீடியோ உலா கொண்டிருக்குது. எனது கவிதைகளை அவ்வப்போது ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை பாடலாக்குவது வழக்கம். காதலர் தினத்துக்கு ஒரு பாடலை நாம் வெளியிடணும்னு சொல்லி ஒரு புலப்பெயர் தேசத்துல தமிழ் மீடியா இயங்கி கொண்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து, உங்களுடைய எண்ணம்? உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அறிமுகம். 2M TV சொந்தங்களுக்கு வணக்கம். பல கலைஞர்களை உலகுக்கு வெளிக்கொண்டு வரும் இன்றைய அறிமுகம் நிகழ்ச்சியில் உள்ளத்து சிதறல்கள் அம்மாவின் குரல்கள் இணையதளம் வாயிலாக பிரபலமான ஈழத்து கவியாளர் மதிவலன் இன்று எம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஒரு கவியாளரா இந்த உலகுக்கு நீங்க வலம் வந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு ஈழத்து கவியாளரா, எழுத்தாளரா இன்றைக்கு நீங்க வலம் வந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இன்றைக்கு நீங்க பார்க்க போனா உள்ளத்து சிதறல்கள், அம்மாவின் குரல் என்ற இணையதளம் வாயிலாக நீங்க பிரபலமாகி இருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய கலைத்துவங்கள் என்ன மாதிரி, உங்களுடைய பயணங்கள் தொடங்கி எப்படி போய் கொண்டிருக்குது? ஆரம்ப காலத்தில் நான் பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது, எழுத்துலகுக்கு வரும் பொழுது உள்ளச்சிதறல் என்ற புத்தகம் மூலமாக தான் அறிமுகமான. மிக கடுமையாக இருந்தது எனது போராட்டம். முன்னுக்கு வர்றதுக்கு மிக கடுமையாக நான் பாடுபட்டு இருந்தேன். அதற்கு பிறகு நான் ஒரு இணையதளத்தின் ஊடாக எனது முயற்சிகளை ஆரம்பித்து, அந்த இணையதளத்தின் ஊடாக கவிகளை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாமோ அந்த இதை நான் பயன்படுத்தினேன். அதில் ஏஐ தொழில்நுட்பம் எனக்கு ஒரு உதவியாக இருந்தது. அது எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியது. அதாவது அது எல்லாருக்கும் அது இதாகாது, எனக்கு அது முழுமையான இதை கொண்டு போகக்கூடியமாக இருந்தது. அது என்ற கலை உலகுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அந்த கவிதையை சும்மா கவிதையாக போட்டால் எவரும் வாசிப்பதில்லை. இப்போ எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ எல்லாருமே விஷுவல் வீடியோ பார்க்குற இதில் இருக்கிறதால ஏஐ தொழில்நுட்பத்தூடாக இப்போ ஒரு கவிதையை நான் பாட்டாக்கி அதை விஷுவல் மூலமாக கொண்டு போய் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறேன். இந்த ஒரு கவிதையாக இருக்கட்டும், ஒரு எழுத்து ஏதோ ஒன்று நீங்கள் புத்தகங்கள் கவி வடிக்க எழுதைக்குள்ளையாக இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பம் தான் உங்களுக்கு அது பயன் தருதா, அல்லது அதையும் தாண்டி உங்களுக்கு உள்ள சப்போர்ட்கள், உங்களோட குடும்ப பின்புலங்கள், இப்போ நீங்கள் கேமரா இது பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்கள் உங்களுக்கு கிடைக்குது? தொழில்நுட்பம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நவீனத்தை மட்டும்தான் அதிலேருந்து கற்றுக்கொள்கிறோமே ஒழிய, எழுத்து எங்களுடைய சொந்த ஆக்கங்களாக தான் இருக்கிறது. நவீனங்கள் ஏஐ தொழில்நுட்பம் அது நவீனங்களாக இருக்குது. கலை உலகுக்கு எனது படைப்பை தான் நான் அதில் நாங்கள் இது பயன்படுத்துகிறோம். அதில் என்ற எழுத்தை ஏஐ மூலமாக கொடுத்து அதை பிரபலப்படுத்துகிறோம். ஏஐ தொழில்நுட்பம் ஊடாக அந்த பாட்டை தயாரித்து அதுக்குரிய ஏஐ தொழில்நுட்பம் ஊடாக விஷுவலையும் தயாரித்து நாங்கள் மீடியா ஊடாக மக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறேன். அண்மை காலத்துல வளனின் கனவுகள் என்று சொல்லி போட்டு ஒரு வீடியோ உலா கொண்டிருக்குது. அது ஒரு பாட்டு உலா கொண்டு இருக்குது. அந்த பாட்டு சம்பந்தமா நீங்க சொல்லலாம் கொஞ்சத்தை? நான் எனது கவிதைகளை அவ்வப்போது ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை பாடலாக்குவது வழக்கம். அந்த வகையில் தான் காதலர் தினத்துக்கு ஒரு பாடலை நாம் வெளியிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டு த ட்ரீம் ஆஃப் வளன்னு சொல்லி ஒரு கவிதையை நான் எழுதி அதை ஏஐ மூலமாக அந்த பாட்டை இயக்கி அதுக்கான விஷுவலையும், அதாவது வீடியோவையும் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தூடாக தயாரித்து எனது புகைப்படத்தை முன்மாதிரியாக வைத்து அந்த படத்தை நான் உருவாக்கினேன். அதன் மூலமாக உருவானது தான் இந்த வளனின் கனவுகள் பாடல்.
அன்பு தோழிக்கு என்ற புத்தகம் மூலம் எழுத்துலகுக்கு அறிமுகமாகி பகிரங்க கடிதங்கள், படித்ததும் கிழித்ததும், புத்தர் சிரித்தார் போன்ற எழுத்துக்களை எழுதின பிரபலமான எழுத்தாளர் கடல் கடந்து இந்திய தேசத்தில் இருந்து வந்து இன்று எம்மோடு இணைந்திருக்கிறார். பிரபல எழுத்தாளர், பேச்சாளர், இப்படி எவ்வளவோ சொல்லி கொண்டு போகிற பாமரர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம். உங்கள்கிட்ட தான் நான் இன்றைக்கு கேள்வி கேட்கணும். மதிவளன் இவங்களோட ப்ரோக்ராம்காக நீங்கள் இந்தியாவில இருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இந்தியாவில் சொல்லக்குள்ள நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர புத்தக வெளியிடா இருக்கட்டும், ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விடயம். அப்படி இருக்கக்குள்ள இந்த கடல் கடந்து நீங்கள் இங்கே ஈழத்துக்கு வந்து, இலங்கைக்கு வந்து இவரோட இந்த புத்தக வெளியீடுக்காக கலந்து கொள்ளணும் என்று நினைத்ததன் காரணம் என்ன? அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. ஈழத்துக்கு நான் வரணும், குறிப்பாக வடக்கு கிழக்கு பயணம் பண்ணுறது என்னுடைய 35-40 ஆண்டுகால கனவு. உங்களுக்கு ஈழ விடுதலை பாடத்தில் தொடங்கப்பட்டதோ அந்த காலத்தில் நான் கல்லூரி மாணவன். இங்குள்ள சனங்களை பார்க்கவும், அவங்களோட ஏற்கனவே நாங்கள் தமிழகத்தை சந்திச்சவங்க தானே இளைஞர்களாக அப்படின்னாங்க. அதை விட்டு இங்கே பயணப்படுறதுக்காக தான் இருந்தேன். அது இப்போ ஒரு தருணம் வாய்ச்சிருக்கு. அப்படி அந்த பயணத்தின் ஊடாக குறிப்பாக இங்கே மன்னார் போடுவதற்கு சனங்களோடு இருக்கும்போது தம்பி வளனுடைய கவிதைகளும் வெளியே வந்துச்சு. அதே நேரத்தில் அவருடைய அந்த வீடியோ அந்த காதலர்களுக்காக பண்ணப்பட்டது, அது வெளியிடணும்னு சொன்னவர். அதனால அதுலையும் நான் பங்கெடுத்தேன். நாங்கள் இது ஒரு கவிதை நூலுக்காகவோ அல்லது ஒரு வீடியோ வழிக்காகவோ வந்தாங்கன்னா நாங்கள் வேண்டிக்கிறேன். இது சனங்களுக்காகவும், சனங்கள் எந்த நிலைமையில வாழ்றாங்க, அவங்களுடைய துயர்மொழி வாழ்க்கையில மாற்றம் இருக்கா, இதுதான் எங்களோட கனவு, எங்கள் நல்ல ஆர்வம், எங்களோட ஆசை. அந்த பயணத்தின் ஊடாக வரும்போது தம்பி மதிவளன் நான் சந்திக்கிறேன். அந்த நேரத்தில் இவருடைய விருப்பத்துக்காகவும் இவருடைய ஈடுபாட்டுக்காகவும் அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்றதுக்காக ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுடைய பேச்சில் கூடுதலாக வந்து மலையக தமிழர்கள் பற்றியும் ஈழத்து பெண்கள் சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து அதிகரிக்குது. நான் அதை வந்து நான் பார்த்துருக்கிறேன். நிறைய சினிமா ஆர்டிஸ்டோட நீங்கள் கூட இது பண்ணியிருக்கீங்க, நிறைய திரைப்படங்களுக்கு நீங்கள் விமர்சனங்கள் செய்திருக்கிறீங்க. இப்படி இருக்கக்குள்ள அதுகள் சம்பந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் அந்த கூடுதலாக ஈழத்து பெண்கள், மலையக தமிழர்கள் இவங்களை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்னன்னா, குறிப்பாக பெண்கள் வரும்போது ஈழத்து பெண்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க வந்து பெண்கள் மட்டும் ஒடுக்கப்படுறதா தான் இருக்கு. நேஸ்வைடாக ஒரு ஒடுக்குமுறை இருந்தாலும் அல்லது மதரீதியான ஒடுக்குமுறை இருந்தாலும் அப்போ கூட ஒடுக்கப்படுறவர்களை கூட பெண்களை ஒடுக்குகின்ற ஒரு போக்கு தான் உலகம் தெரிஞ்சு. ஆக அது நாங்கள் இயற்கையாகவே அதில் கவனம் செலுத்தணும். அதில் அந்த அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ ஆனால் எங்கள் பங்களிப்பை செய்யணும் அப்படிங்கிறதா எங்களோட. அதே போல மலையக மக்கள் இருந்தாலும் அவர்கள் தோட்டத்தில் வாங்கி கொண்டு இந்த மண்ணை வளப்படுத்துறது. இங்கே உள்ள வடகிழக்கு மக்களுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ஒடுக்குமுறை அவங்களோட சிரமம் என்பது வாழ்வியல் என்பது தெரிவித்துக்கொள்ள. ஆக நாங்கள் அதை நோக்கியும் கவனம் குவிக்க வேண்டியவர்களாக. ஈழத்து தமிழர்களை பத்தி அல்லது மலையக மக்களை பத்தி நீங்க எழுதின உங்களுடைய எழுத்துக்கள் பத்தி எங்களுக்கு குறிப்பா இதுக்கு அப்படின்னு நான் எழுதுறேன். ஆனா எந்த 88 தொடங்கி நான் எழுதின எந்த ஒரு புத்தகத்திலையும் ஈழம் குறித்தோ ஈழ மக்கள் குறித்தோ இல்லாம ஒரு புத்தகம் கூட நிறைவேறிங்க. அது எப்படி எங்கள் தமிழக மக்களோட வாழ்வோடு பின்னி பிணைஞ்சிருக்கும் ஈழ மக்களுக்கு வாழ்வு, அவர்களுக்கு விருப்பமான அந்த உறவு, அது அதே போலவே அது என்னுடைய எழுத்துக்களில் இளையோடி கொண்டிருக்கும். அப்படிதான் சொல்லலாம். நான் ஈழ மக்கள் விடிவுக்காக ஒரு புத்தகத்தை போட்டேன். அப்படி வந்து கூடுதலாக நான் கவிதை என்னுடைய எந்த எழுத்து புத்தகத்துக்குள்ளேயும் அங்கே ஈழ மக்களோடு குறித்தும் அவரோட அவலம் குறித்தும் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் குறித்தும் இளையோடி கொண்டுதான். நீங்கள் ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கவியாளர், இப்படி எழுத்துலகத்துல எல்லாரும் பேச்சாளர்கள் அவங்க இவங்கள நெருப்புல மதிவளன் பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன? அவரை ஈர்த்த விடயங்கள் என்ன? மதிவளன் வந்து இப்போ ஒரு வீடியோ கவிஞராகவும் அவர் அமைத்திருக்கிறார். எழுத்து கவிஞர்கள் போக தொழில்நுட்பத்தை தான் எப்படி பயன்படுத்தும் நினைச்சு அது எப்படி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அவரோட முயற்சி
ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாராட்டப்படத்தக்கது. ஆனால் இல்லை நம்மளை பொறுத்த என்னன்னா அவங்க குற்றம் கண்டுபிடிக்கலாம் குறை கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நின்று கொண்டு இருப்பதை விட சென்று கொண்டு இருப்பது. ஆக அந்த மனிதனுக்குள்ள அந்த இளைஞனுக்குள்ள தான் வேணும் செய்யணும், இந்த சமூகத்துக்கு செய்யணும், அதை தன்னோட உணர்வை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். அதற்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார். இன்னும் கூட அவர்கள் ஏஐயில் கற்றுக்கொள்ள வேண்டிய கணக்கு இருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் உங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம்ன்றது வந்து இன்றோடு நிற்கிறது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க இன்னொரு அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று வரும். ஆக நாங்கள் இந்த முயற்சிகளை வரவேன். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இலக்கிய வாசிப்பும் அந்த எழுத்துறையினோட பயணமும் அவர் எழுத்தை மேலும் செலவுப்படுத்த வாய்ப்பு. அண்மை காலத்துல ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருந்தார். எனது அவர் மதிவளன் கனவுகள், த ட்ரீம் ஆஃப் வளன் என்ற ஒரு பாடல் வளன் வெளியிட்டிருந்தவர். அது சம்பந்தமான உங்களுடைய விமர்சனம், உங்களுடைய பாடலை கண்டன நேற்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த பாட்டு நல்ல முயற்சி. இப்ப என்னன்னா அதுக்கும் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை பாதிச்சிருக்கிறது. தான் ஒரு இதை எழுதி அதுக்கு தக்கபடி அதே எந்த வார்த்தைகளை போடலாம், இந்த வார்த்தை போட்டால் அது கூட ஃபிட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. ஆக இவர் கவிதையை டெக்னாலஜியிடம் பார்க்க முயற்சி பண்றாருங்களா நான் சொல்றேன். வளமையா நம்ம பாடல் இப்ப உருவாக்கைக்குள்ள முதல் ஏஐ என்ற ஒன்று இல்லாத கட்டத்துல நாமளாகவே சுயமாவே எடுத்து அதை ஸ்கிரீன்ல போட்டு செய்து அப்படி செய்வோம். இப்ப ஏஐ வந்தோடனே அதை யூஸ் பண்ற நேரம் அது உங்களுக்கு எவ்வாறு தெரியுது? என்னன்னா அது தொழில் கவிதை மனம்தான் வேணும். இந்த ஏஐயோ சாட் ஜிபிடியோ வச்சுக்கிட்டு அது ஒன்றும் பண்ண தயாராக உங்களுக்கு வாழ்க்கையில வழி இருந்தால் அது வரியாது. ஏஐ கொடுக்குற வரியை நான் என்ன 2 வரியில் எடுக்கிறேன். ஒரு 20 வரைக்கு மூச்சு விடுறத போலதான். ஆனால் நாங்கள் எந்த ஒரு முயற்சிக்கும் குறுக்காக செய்யட்டுமா அந்த இளைஞனுக்குள்ள அப்படி ஒரு தோணுது. பாப்போம், அப்படியே ஒரு இது வரட்டும். எல்லாத்துக்கும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குதாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அதை மதிக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்திருக்கிற மொழிய எழுத்தை வந்து என்னுடைய சொந்த எழுத்தை தான் நான் பயன்படுத்திருக்கேன். ஏஐ அந்த இசைக்கான அந்த தொழில்நுட்பத்தை தான் ஏஐக்கு பயன்படுத்திருக்கேன். எழுத்துலகம் எனது சொந்த படைப்பாகவே அதில் காணும். வரிகள் உங்களுக்கு தம்பி உடையது, அதனுடைய வடிவாக்கத்துக்கு தொழில்நுட்பத்துக்கு இது ஒரு புதிய முயற்சியா சொல்லலாம். இதை பார்க்கும்போது நிறைய இளைஞர்கள் பண்ணலாம். இனி வார இளைஞர்களுக்கு இனி வார இப்ப எல்லாம் எழுத்தாளர் பேச்சாளர்கள் என்றது வந்து இப்ப அருகி கொண்டுதான் வந்து கொண்டு இருக்குது. இப்ப இனி யாரும் அப்படி அவங்க முயற்சி செய்யக்குள்ள அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க? தயவுசெய்து யாரோட அட்வைஸையும் கேட்கறது. உங்களுக்கு சொந்தமா மூளை இருக்கு, நாங்கள் ஒரு சோபாவுக்கு எடுத்து மைக்கு எடுத்து நாங்கள் சொல்றதுதான் வேலை வழக்குன்னு நினைச்சிட்டு தயவுசெய்து யாருக்கு முன்னாடி போகாதீங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. அது எழுத்தாளர் பேச்சா இருந்தாலும் சரி, நடிகன் பேச்சா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க உங்க சுய சிந்தனையோடு சிந்திச்சா உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆலோசனையா சொல்றதோட அது அறிவுரையா சொல்லுங்க. ரோல் மாடல் என்று சொல்றது நமக்கு நாம தான் ரோல் மாடல், வேற யாரும் இல்லைன்றதுதான் உங்களோட ஸ்டைல்ல நீங்க சொல்றீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதேதான் நானும். அதாவது நாங்கள் எதை செய்ய தொடங்குறோமோ அதை நாங்கள் தான் செய்யணும். மற்றவங்ககிட்ட எது அபிப்பிராயம் கேட்டு நாங்கள் செய்ய இயலாது. நம்மளோட படைப்பு நம்மளதாக தான் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் சுயமாக நீங்களே முயற்சி செஞ்சு உங்களுக்குரிய இதை வந்து பாதையை தெளிவாக தேர்ந்தெடுக்க தான் நான் சொல்கிறேன். கடல் கடந்து இங்க வந்து தேசம் விட்டு தேசம் வந்து உங்களுடைய இந்த பாடல்களை வெளியிடைக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களோட உள்ளத்து உணர்வுகள்? சரியான மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னு சொன்னா, சாதாரண ஒரு ஆள்ற கையால நான் இந்த பாடலை நான் வெளியிட்டு வைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், சினிமா பிரபல்யம், அதாவது சினிமாவுக்குரிய விமர்சனங்கள் இவர் மூலமாக நிறைய சினிமா வாழ்க்கையை மாறி இருக்கு. இவர் பேச்சும் இவர் எழுத்தும் வந்து சினிமாவை புரட்டி போட்ட காலங்களும் இருக்கு. அப்படி ஒரு பெரிய மாமனிதர்னு தான் நான் கூற முடியும். அவர் கையால எனது இசைத்தட்டை வெளியிட்டதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மீடியா, ஒரு தமிழ் மீடியாண்டு வெளிநாட்டுல வந்து ரன் போய்கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலேயே அந்த மீடியா இருந்து ரன் பண்றதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் 30 வருடங்களா அந்த மீடியா வெளிநாட்டுல இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு புலம்பெயர் தேசத்துல தமிழ் மீடியா இயங்கி இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து, உங்களுடைய எண்ணம் என்ன? ரொம்ப நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். மக்களுக்கு செய்திகள் சுமந்து செல்வதனால அந்த மீடியாவோட பங்காக உங்கள் மீடியாவும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இதை போல் புலம்பெயர் நாடு எல்லாமே இருக்கு. ஆனால் உங்களுக்கு சொல்றேன்னா எடுத்துக்க வேண்டியது பொதுவாக புலம்பெயர் நாடுகள் மீடியாக்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஜோசியாங்க கூப்பிட்டு கதை சொல்றது அல்லது நேமாலஜின்னு சொல்லி பேரை மாற்றிட்டு அவங்க விதி மாறி இருக்கிறவங்க அதில் நியூமராலஜின்னு வருஷம் பைத்தியம் பிடிச்சி சித்திரவதைகள் வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. அது தெரியும். ஆக நாங்கள் எங்கெல்லாம் இருந்து தாண்டி வந்தோமோ மறுபடியும் எங்களை அந்த புகை குளிக்க கொண்டு போய் கொடுக்குற வேலையை இந்த மீடியாக்கள் தமிழ்நாட்டில் மீடியாக்கள் அட்டாக் பண்ணுது. ஆக அது இல்லாமல் பகுத்தறிவுக்கும் ஒரு சுயமரியாதைக்கும் மதிப்பு கொடுக்குற மீண்டும் இந்த நம்ம மக்களை மேம்படுத்தி கொண்டு வர நாங்கள் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறதுக்காக மீடியா வச்சிருக்கோம். நாங்கள் அஸ்ட்ராலஜிக்காக புரியுது. ஆனா இன்றைய சமுதாயம் அதைத்தானே விரும்புது. நல்ல விடயங்கள் போடைக்குள்ள விரும்புறாங்க. டாஸ்மாக் சரக்கை கூட விற்கலாம், நீங்களே கொடுக்கலாம் தானே மீடியா ஜனங்களா தானே விரும்புது. அப்ப தாராளம் மீடியா இந்த பணியும் கூட பண்ணலாம். ஏன்னா ஜனங்க விரும்புறதுதான் நம்ம கொடுக்கணும். நல்ல விடயங்களை நாங்க தாய் என்பவள் தன் குழந்தைக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கொடுக்குறாங்க. கேட்கறவங்க முடியும். தன் குழந்தை ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதோட இதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு எது நல்லது அதை கொடுக்க வேண்டிய தாயோட. அதே போலதான் மீடியா சனங்களுக்கு தேவை என்பதற்காக நாங்கள் எதையும் கொடுத்துருவோம். இலவசமாக கிடைக்கிறது பாய்சன் நாங்கள் சாப்பிடையால சரி. அப்படி என்னோட கருத்தாட்டம். அதுக்கு உங்க ஊடகம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியும். பொதுவாக நாங்கள் 2009 லண்டன்ல போயிருந்தப்போ கூட அங்குள்ள மீடியாக்கள் அல்லது அவதானி போது அப்படி தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் வேற விட்டியெல்லாம் ஜோசியான கூட்டு நாங்களே அவளை மதிக்கிறோம். அவளை கூப்பிட்டு வந்து ஐரோப்பிய நாடு உட்கார வச்சுட்டு என் விதி என்ன ஆகும், என் மகளுக்கு கல்யாணம் கட்ட ஏழுமா, நாங்கள் இந்த வீடை எப்படி இடிச்சு கட்டினா சரியா இருக்குன்னு இப்படி கேட்டுக்கிட்டோம். ஆக இந்த போக்கு மாற்றம். எங்களுக்கு இதைத்தான் சொல்ல விரும்புறீங்க. எல்லா மீடியாக்களும் இப்படித்தான் இருக்கணும் சொல்ல வாரீங்க. மீடியாக்களுக்கு எப்படி தாங்கள் எப்படி இருக்க செயல்பட உரிமை உண்டோ, நான் ஆஸ் அ கன்சூமர் ஒரு நுகர்வோரா நான் பார்க்கின்ற சேனல் அல்லது நான் பார்க்கின்ற சினிமா அல்லது நான் படிக்கின்ற ஒரு புத்தகம் எப்படி இருக்கு என்கிறத சூஸ் பண்ற உரிமை, ரைட் டு சூஸ் தீர்மானிக்கிற அல்லது நான் நுகர்வோனாக அதை பாதிக்கும் போது இப்படி ஒரு கருத்து சொல்லுது. ஒரு கன்சூமர் ரைட்டா கூட பார்க்கலாம். நீங்க ஒரு விற்பனையாளர் நான் ஒரு தமிழனா புலம்பெயர் தேசத்துல இருக்கிறது என்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு தமிழனா ஒரு புலம்பெயர் தேசத்துல நாங்க மீடியா வச்சிருக்கிறோம் என்றது உங்களுக்கு அது மிக ஆறுதலான எங்கள் ஜனங்களுக்கான ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கணும். அது இந்த மாதிரி ஊடகங்களாக இருக்கட்டும், மற்றும் நம்ம ஈழத்தமிழர் இருக்கிற படங்களாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்துல இது ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்மளுடைய படங்களாக இருக்கட்டும், அது வேணும். ஏன்னா இஸ்ரேலுடைய யூதர்கள் பிரச்சனை வந்து அவர் அந்த ஆரம்பித்து 2வது பொருள் அடுத்த ஆண்டை நிறுத்தல. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து திரைப்படங்கள், புத்தகங்கள், டாக்குமெண்ட்ரியாக வந்துச்சு. ஆக எங்களோட துயரை, எங்களோட வலியை, எங்களோட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஊடகங்கள் அவசியம். இது மேலும் பழகி பெருகணும் அப்படிங்கிறத எங்களோட மீடியாவுக்கு ஒரு பாடல் எதுவும் வரிகள் சொல்ல முடியுமா உங்களால? அது கவிஞர்கள் நான் பாட்டை கருத்து ஒரு 2 வரி சொல்லுவேன். அது நல்லா இருக்கட்டும், அந்த நிம்மதியா இருக்கு. அது நம்ம கவிஞர்களுக்கு பாட்டு. அடுத்த அறிமுகம் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காயத்ரி. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அறிமுகம்.